அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேர்ன் அச்சீவ். ஆர்எல் அகாடமிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிஎன்எம்இடபிள்யூஎஸ் கவுன்சிலிங் எல்லாம் முடிஞ்சிருச்சு. நிறைய பேர் வந்து போஸ்டிங் வாங்கிட்டாங்க. ஆனால் இந்த போஸ்டிங் அலாட்மெண்ட் ஆர்டர் எப்போ வரும், எப்போ ஜாயின் பண்ணுறது, எங்கே கிடைக்கும், ஸோ என்னெல்லாம் இது பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் எல்லாருக்குமே இருக்கு. ஸோ அதே மாதிரி எத்தனை நாளில் வந்து போஸ்டிங் ஆர்டர் வரும், ஸோ இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஸோ அதுக்குண்டான ஒவ்வொரு பதிலாக தான் நம்ம பார்க்க போகிறோம். கண்டிப்பாக என்ன பண்ணுங்க, ஸோ இந்த இதை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ போஸ்டிங் ஆர்டர் எப்போ வரும், அதாவது அங்கே இன்டர்வியூ பண்ணுறப்ப என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து உங்களுக்கு இன்டர்வியூ முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ என்ன டிபார்ட்மெண்ட்டில் என்ன போஸ்டிங் சூஸ் பண்ணியிருக்கீங்க, என்ன டிபார்ட்மெண்ட் என்ன போஸ்டிங், ஸோ இது ரெண்டுக்கும் உண்டான ஒரு ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. வேகன்சி இல்லாதவங்களுக்கு நோ வேகன்சி அப்படின்றத கொடுத்துருக்காங்க, ஒரு ப்ரொவிஷனல் மாதிரி. ஓகேவா? ஸோ இதில் தான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கேட்டப்ப உங்களுக்கு டிபார்ட்மெண்ட் சைட்ல இருந்து, ஸோ உங்களுக்கு டிபார்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 விதமான டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. உங்களுக்கே தெரியும், அதாவது 5 விதமான டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. இருங்க ஒரு நிமிஷம். ஸோ என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் உங்களுக்கே தெரியும்ல, ஒரே ஒரு நிமிஷம். கிரேட்டர் சென்னை கார்பரேஷன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன், டைரக்டர் ஆஃப் டவுன் பஞ்சாயத்து, டிடபிள்யூஏடி போர்டு, அதுக்கப்புறம் சிஎம்ஏ சென்னை மெட்ரோ வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட். ஸோ 5 டிபார்ட்மெண்ட் இருக்கு. ஸோ நீங்க என்னென்ன போஸ்ட், இப்போ ஏஇ போஸ்ட் ஏதோ ஒரு இதுல கிரேட்டர் சென்னை கார்பரேஷன்ல எதுலயோ ஒண்ணு எடுத்திருக்கீங்க அப்படின்னா, இந்த டிபார்ட்மெண்ட் தரப்புல இருந்து தான் உங்களுக்கு போஸ்டிங் ஆர்டர் அனுப்புவாங்க. என்ன பண்ணுவாங்க, இந்த டிபார்ட்மெண்ட் தரப்புல இருந்து தான் உங்களுக்கு போஸ்டிங் ஆர்டர் அனுப்புவாங்க. சரிங்களா? ஸோ எந்த டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணிருக்கீங்களோ அந்த டிபார்ட்மெண்ட் ஆர்டர்ல இருந்து தான் உங்களுக்கு போஸ்டிங் ஆர்டர் அனுப்புவாங்க. இதுல நிறைய பேர் கன்ஃபியூஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சார் போஸ்டிங் ஆர்டர் மெயில்ல வருமா, எஸ்எம்எஸ்ல வருமா, போஸ்ட்ல வருமா, இப்படின்ற கேள்வி நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்கு. ஸோ மேக்சிமம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்சிமம் வந்து இந்த மாதிரி அலாட்மெண்ட் ஆர்டர்லாம் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் உங்களுக்கு போஸ்ட் மூலியமாக தான் அனுப்புவாங்க. அரௌண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள், அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 to 30 டேஸ். ஆனால் வந்து அவங்க அந்த கவுன்சிலிங் முடிக்கிறப்ப தான் 20 to 30 டேஸ்ன்றதை சொல்லியிருக்காங்க. அப்படி பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்நேரம் ஏஇ சூஸ் பண்ணவங்க எல்லாத்துக்குமே என்ன பண்ணியிருக்கணும், போஸ்டிங் ஆர்டர் வந்திருக்கணும். ஸோ யாருக்கும் வந்திருக்கா அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ போஸ்டிங் ஆர்டர் யாருக்கும் வந்திருக்கா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? போஸ்டிங் ஆர்டர் யாரு வந்திருக்குன்னா தயவு செய்து கீழே கமெண்ட் பண்ணுங்க, நம்ம பின் பண்ணி விடுவோம். ஏன்னா நிறைய பேருக்கு தெரியணும். அதே மாதிரி நீங்க என்னைக்கு கவுன்சிலிங் போனிட்டு வந்தீங்க, ஸோ உங்களுக்கு என்னைக்கு ஆர்டர் வந்துச்சு அப்படின்றத தயவு செய்து கீழே கமெண்ட் பண்ணுங்க. யாரா இருந்தாலும் சரி, போஸ்டிங் ஆர்டர் வாங்கிட்டீங்கன்னா தயவு செய்து கீழே கமெண்ட் பண்ணுங்க, நிறைய பேருக்கு தெரியட்டும். ஏன் அப்படின்னா, ஏஐ கவுன்சிலிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 28/2, அதாவது எக்ஸ் சர்வீஸ்மேன் உங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா 28/2/2025, அதாவது பிப்ரவரி மாதம் லாஸ்ட்லேயே முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மற்ற காமன் ரேங்க் லிஸ்ட்ல இருக்கிறவங்களுக்கு 3ஆம் தேதி ஆரம்பிச்சு உங்களுக்கு 8ஆம் தேதி முடிஞ்சிருக்கு. ஸோ இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 20 நாள் கணக்கு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலும் இந்த வாரத்துல மேக்சிமம் வரதுக்குண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இந்த வாரத்துல, அதாவது வரலைன்னா 20 டேஸ் கணக்கு பண்ணி வரல அப்படின்னா இந்த இதுல வரும். இல்லாட்டி என்னன்னா, நம்ம இந்த டிப்ளமோ கவுன்சிலிங்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வரதுக்குண்டான சான்சஸ் தான் இருக்கும். மொத்தமா கவுன்சிலிங் முடிச்சுட்டு எல்லா டிபார்ட்மெண்ட்ல இருந்தும் போஸ்டிங் ஆர்டர் அனுப்புறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரியா? மேக்சிமம் இந்த வாரத்துல உங்க எல்லாருக்கும் வந்துடும். 20 to 30 டேஸ் கணக்கு அப்படின்றப்ப இந்த வாரத்துல கண்டிப்பா உங்களுக்கு வரணும். ஸோ வந்துச்சுன்னா கண்டிப்பா நம்ம வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க. என்னைக்கு ஜாயினிங் டேட் அப்படின்றத அதுல தான் மென்ஷன் பண்ணுவாங்க. அது அரௌண்ட் உங்களுக்கு மே மந்தா இருக்கலாம், இல்ல ஜூன் மந்தா இருக்கலாம். அது வந்து அதுலயே மென்ஷன் பண்ணி தான் அவங்க கூப்பிடுவாங்க, இல்ல இமீடியட் ஜாயினிங்கா இருக்கலாம். சரி, ஓகே. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது எங்க போஸ்டிங் கிடைக்கும், இது ஒரு எல்லாரும் கேள்வி. அதாவது நீங்க அட்ரஸ் கொடுத்துருக்கீங்க பாத்தீங்களா, நீங்க அட்ரஸ் கொடுத்துருக்கிறத பொறுத்து, நல்ல மார்க் எடுத்திருக்கிறத பொறுத்து உங்களோட கேட்டகரிக்கு எங்க இருக்கோ அதுக்கு தகுந்தாப்புல, அதாவது உங்க ஊர் எதுவோ அதுக்கு நியரஸ்டா கிடைக்க வாய்ப்பு இருக்கு. சில டிபார்ட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா போஸ்டிங் சென்னை அப்படின்னா சென்னையில தான் போஸ்டிங் இருக்கு, வேற எங்கேயுமே இருக்காது. சரியா? மற்ற இடத்துல எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்ல வேகன்சி கொடுத்துருக்காங்களோ அதை பொறுத்துட்டு நீங்க வந்து நியரஸ்டா இருக்கிறத பொறுத்து உங்களுக்கு மாறும். சில பேர் ரெக்வஸ்ட் லெட்டர் யாரு எழுதி கொடுத்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பக்கத்திலேயே போஸ்டிங் வர சான்ஸ் இருக்கும். சரியா? கிளியரா? ஓகே. ஸோ வேற என்னங்க,
மேக்சிமம் இதுதான் அவங்க கேட்ட கொஸ்டின்ஸ். அது கேட்ட கொஸ்டின் சொல்லியாச்சு. மேக்ஸ் ஒன்னு அவங்க வந்து மொத்தமா கவுன்சிலிங்கை முடிச்சுட்டு எல்லாருக்கும் அலாட்மெண்ட் ஆர்டர் அனுப்புவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா டிகிரிக்கு இப்பயே அனுப்பிடுவாங்க. அதாவது இந்த வீக்ல வந்து டிகிரிக்கு எல்லாருக்கும் வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. யாரும் வந்தா தயவு செய்து கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா, தயவு செய்து கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஜாயினிங் டேட் அதுல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றதையும் தயவு செய்து சொல்லுங்க, மத்த எல்லாருக்கும் தெரியட்டும். சரிங்களா, ஏன்னா இந்த கன்ஃபியூஷன் எல்லாருக்குமே இருக்கு சார். எதுல வரும், எப்ப வரும், என்ன மாதிரி வரும், இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்டுட்டே இருக்கீங்க. சில பேர் வந்து டிஎன்எம்ஏடபிள்யூஎஸ் ஆபீஸ்லயே போய் வாங்கணுமா சார், டிஎன்எம்ஏடபிள்யூஎஸ் ஆபீஸுக்கு மறுபடியும் போகணுமா, மறுபடியும் நேர்ல அவங்ககிட்ட போய் பேசணுமா, கேட்கணுமா அப்படின்ற மாதிரிலாம் நிறைய கன்ஃபியூஷன்ஸ்ல இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு மேக்சிமம் போஸ்டிங் ஆர்டர் வந்துடும். போஸ்ட்ல தான் மேக்சிமம் வரும். சரிங்களா, போஸ்ட்ல தான் உங்களுக்கு மேக்சிமம் வரும். ஸோ இதை பத்தின வேற எதுவும் தகவல் தெரிஞ்சாலும் நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. நமக்கு தெரிஞ்ச தகவலை உங்களுக்கு சொல்லியாச்சு. நான் சொன்னது எதுவும் தவறுதலா இருந்தாலோ இல்ல வந்து நான் தப்பா சொல்லியிருந்தாலும் நீங்க ஏதாச்சும் கமெண்ட் பண்ணுங்க. சார் இதுதான் சரி, இந்த மாதிரி தான் ப்ரொசீஜர் அப்படின்றது தாராளமா கமெண்ட் பண்ணுங்க, நான் பின் பண்ணி விடுறேன். சரிங்களா, ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம். இந்த கன்ஃபியூஷன் யாரும் வச்சுக்காதீங்க. நமக்கு போஸ்டிங் கிடைச்சிருச்சு, ஸோ அதுக்கே பெரிய விஷயம், அதுவே நல்லது. கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். ஸோ அடுத்து வரும், வாங்கியாச்சு அப்படின்னா கண்டிப்பா நமக்கானது நம்மளை தேடி எந்த டைம்ல வரணுமோ அது கண்டிப்பா வரும். ஸோ தயவுசெய்து என்ன பண்ணுங்க, வெயிட் பண்ணுங்க. அதே மாதிரி தொடர்ந்து அடுத்தடுத்து படிக்கிறோம்னு நினைக்கிறவங்க தாராளமா படிங்க. ஸோ நமக்கான வாய்ப்பு காத்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ தயவுசெய்து என்ன பண்ணுங்க, இதை வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுங்க. வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் தாராளமா கீழே கேளுங்க, நம்மளால முடிஞ்ச வரைக்கும் ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.